ஹலோ பசங்களா. இன்னைக்கு நாம யூனிட் 2ல இருந்து காம்பினேஷன் ஆஃப் கெபாசிட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த சீரீஸ் parallel கனெக்ஷன்ல நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அதனால எக்ஸாம்ல மார்க்ஸ் போகும். ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம இத ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல எப்பவுமே மறக்காத மாதிரி கத்துக்க போறோம். நீங்க எப்பவாவது ஒரு சர்க்யூட் போர்டை உத்து பார்த்திருக்கீங்களா? சில காம்போனன்ட்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், சிலது ஒரு செயின் மாதிரி ஒண்ணுக்கொண்ணு கனெக்ட் ஆகியிருக்கும். அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த கெபாசிட்டர் காம்பினேஷனை ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. இனிமேல் கெபாசிட்டர்னு சொன்னாலே உங்க மனசுல ஒரு வாட்டர் டேங்க், அதாவது ஒரு தண்ணீர் தொட்டியை கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஐடியாவை வச்சு நாம முழு டாபிக்கையும் ஈஸியா முடிச்சிடலாம். முதல்ல parallel காம்பினேஷன். நம்ம வாட்டர் டேங்க் ஐடியா படி ரெண்டு தொட்டியை பக்கத்துல வச்சு அதுக்கு கீழே ஒரு பைப் வச்சு கனெக்ட் பண்றதா நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க தண்ணி ஊத்தும்போது அது ரெண்டு தொட்டிக்குமான மொத்த இடத்துல பரவுமா? அப்போ தண்ணியை ஸ்டோர் பண்றதுக்கான மொத்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிடுச்சு இல்லையா? ஏரியா ஜாஸ்தியானா என்ன பெனிஃபிட்? அதே உயரத்துக்கு நம்மால இன்னும் நிறைய தண்ணியை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அதிகமா ஸ்டோர் பண்ற திறன் தான் இங்க கெபாசிட்டன்ஸ். அதனால தான் கெபாசிட்டர்ஸை பேரலல்ல கனெக்ட் பண்ணா அதோட மொத்த கெபாசிட்டன்ஸ் அதிகமாகுது. ஃபார்முலா பாருங்க, ரொம்ப சிம்பிள். C total is equal to C1 plus C2. அடுத்து சீரீஸ் காம்பினேஷன். இதை நம்ம அனாலஜில எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு தண்ணீர் தொட்டியை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிற மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்க, மொத்த அமைப்பு ரொம்ப உயரமா இருக்கு, ஆனா தண்ணி ஊத்துறதுக்கான ஏரியா ஒண்ணுதான், அது மாறவே இல்ல. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச தொட்டியில தண்ணியை நிரப்புறது ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா கஷ்டம்தான். ஏன்னா நீங்க மேல ஊத்துற தண்ணி கீழே இருக்கிற தண்ணியை அழுத்தும், பிரஷர் அதிகமாகும். சோ தண்ணியை மேல ஏத்துறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும், ஈஸியா ஸ்டோர் பண்ண முடியாது. இதே லாஜிக் தான் இங்கேயும். கெபாசிட்டர்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அதோட சார்ஜ் ஸ்டோர் பண்ற திறன், அதாவது எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் குறைஞ்சிடும். ஓகே, இந்த வாட்டர் டேங்க் ஐடியா உங்களுக்கு கான்செப்டை நல்லா புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புரிதலோட உங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய அஃபிஷியல் NCERT ஃபார்முலாஸை பார்க்கலாம். ரெண்டும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க, NCERT படி கெபாசிட்டர்ஸ் பேரலலா இருக்கும்போது ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ்ங்கிறது தனித்தனி கெபாசிட்டன்ஸை சும்மா அல்ஜீப்ரா மாதிரி ஆட் பண்றது தான். நம்ம பக்கத்துல பக்கத்துல வச்ச வாட்டர் டேங்க் மாதிரி. ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஒரு குவிக் டெரிவேஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். parallel கனெக்ஷன்ல ரெண்டு கெபாசிட்டருக்குமே ஒரே பேட்டரியில இருந்து கனெக்ஷன் போறதால வோல்டேஜ், அதாவது V சேமா இருக்கும். ஆனா வர டோட்டல் சார்ஜ் Q ரெண்டு வழியா பிரிஞ்சு Q1 Q2னு போகும். So Q is equal to Q1 plus Q2. நமக்கு Q is equal to CVன்னு ஏற்கனவே தெரியும். அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா CV is equal to C1V plus C2Vன்னு வரும். ரெண்டு பக்கமும் V காமனா இருக்கா, அதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு C is equal to C1 plus C2 கிடைச்சிடும். அவ்வளவுதான், பாத்தீங்களா? இப்போ சீரீஸ் காம்பினேஷன். இங்க ஈக்குவிவலன்ட் கெபாசிட்டன்ஸோட ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழ் மதிப்பு மத்த கெபாசிட்டன்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸை ஆட் பண்றதுக்கு சமம். நம்மளோட ஹார்டர் டு ஃபில் ஸ்டாக்டு டேங்க் அனாலஜி இதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லையா? சரி, தியரி பார்த்தாச்சு. இப்போ இதை அப்ளை பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட ரெண்டு கெபாசிட்டர்ஸ் இருக்கு, ரெண்டுமே 10 மைக்ரோஃபாரட். இதை பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன கெபாசிட்டன்ஸ், சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன கெபாசிட்டன்ஸ்? இங்க பாருங்க, parallelல கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. C1 plus C2, அதாவது 10 plus 10 நமக்கு 20 மைக்ரோஃபாரட் கிடைக்குது. நாம எதிர்பார்த்த மாதிரியே கெபாசிட்டன்ஸ் அதிகமாகிருக்கு. ஆனா சீரீஸ்ல பாருங்க, 1/10 plus 1/10 இதை சால்வ் பண்ணா நமக்கு வெறும் 5 மைக்ரோஃபாரட் தான் கிடைக்குது. அதாவது நம்ம கிட்ட இருந்த தனி கெபாசிட்டரை விடவும் கம்மியான மதிப்பு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு அதிக கெபாசிட்டன்ஸ் வேணும்னா parallelல கனெக்ட் பண்ணுங்க, குறைவான கெபாசிட்டன்ஸ் வேணும்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, சீரீஸ்ல கெபாசிட்டர் பார்த்ததும் ரெசிஸ்டர்ஸ் மாதிரி அவசரப்பட்டு C1 plus C2ன்னு ஆட் பண்ணிடுவாங்க. இது கம்ப்ளீட்டா தப்பு. இதை எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஒரு சூப்பர் மெமரி ட்ரிக் இருக்கு. நீங்க கிளாஸ் 10ல ரெசிஸ்டர்ஸ்க்கு படிச்ச ரூல்ஸ்க்கு கெபாசிட்டர் ரூல்ஸ் அப்படியே ரிவர்ஸ், அதாவது நேர் எதிர். ரெசிஸ்டர் சீரீஸ்ல ஆட் ஆகும், ஆனா கெபாசிட்டர் பேரலல்ல ஆட் ஆகும். எக்ஸாம் டென்ஷன்ல இது குழப்பாம இருக்க இந்த ஒரு வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெபாசிட்டர்ஸ் ஆர் கான்ட்ராரி. அதாவது கெபாசிட்டர்ஸ் எப்போதுமே ரெசிஸ்டர்ஸ்க்கு உல்டாவா தான் நடந்துக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், தப்பே வராது. சரி, இப்போ எக்ஸாம்காக இந்த முழு டாபிக்கையும் சில முக்கியமான பாயிண்ட்ஸா ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். சோ மொத்தமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான்.
பேரலல்லா கெப்பாசிட்டன்ஸ் ஆட் ஆகி அதிகமாகும், சீரீஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் குறைஞ்சிரும். எவ்வளவு குறையும்னா அந்த சர்க்கியூட்ல இருக்கிற மிகச்சிறிய கெப்பாசிட்டரை விடவும் குறைவா இருக்கும். கடைசியா, எப்பவுமே கெப்பாசிட்டர் ரூல்ஸ் ரெசிஸ்டர் ரூல்ஸ்க்கு ஆப்போசிட், இத மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு சர்க்கியூட்ஸ்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை யூஸ் பண்றாங்கன்னு. நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அடையத்தான் இந்த மாதிரி டிசைன் பண்றாங்க. இந்த நாலேஜ் உங்களுக்கு அடுத்த யூனிட், அதாவது யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.